எங்கள் அண்ணனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை அப்படின்னா அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுக்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். ஆல்ரெடி அவங்க சண்டை போட்டு இருந்தாங்க, நான் அப்போ எதுவுமே தலையிடவே இல்லை, தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு விட்டேன். அதே மாதிரி தான் கூட பிறந்தவளுக்கு, அதாவது அண்ணனுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை, அந்த ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க வந்து அவங்க கூட பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா வளர்ற மாதிரி இருக்கும். அதாவது அக்கா தங்கச்சி சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராஜு சக்தி. இப்போ ரீசெண்டாக ராஜு ப்ரோ வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின் ஆன்சருக்கு, மக்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவர் சொன்ன அக்செப்ட் பண்ணுற விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ மகளினி பாப்பா விட்டுட்டு அண்ணன் கூட எதுக்கு இருக்கிற அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சக்தி சைடில் வந்து நியாயம் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க தப்புன்னு தெரிஞ்சுட்டு அண்ணன் சைடில் நியாயம் இருக்கிறனால நான் அண்ணன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான பதில் சொன்னனால நான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட குடும்ப பிரச்சனையை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணது ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்ட கேள்விக்காக வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இருக்க வழியை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ண மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதை மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. அது ஆக்சுவலாக அவருக்கு நான் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, இப்போ எல்லாத்துக்கும் ப்ரைவேட்டுங்கிறது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைவேட்டுங்கிறது இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் அந்த ப்ரைவேட் விஷயத்தை யார் சொல்கிறானோ அவனை விட ஒரு முட்டாள் இங்கே யாருமே கிடையாது. அந்த வகையில் இப்போது ராஜு ப்ரோ வந்து ராஜு ப்ரோக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்குது. என்னென்னா, சக்தி வந்து இவரை வந்து அக்செப்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அவங்கள வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து வீடியோ போட்டுறாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க குடும்ப விஷயத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் சக்தியை ஒருவேளை இவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, சக்தியை வச்சு ட்ரோல் பண்ண எத்தனையோ சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ட்ரோலிங்கை விடுங்க, கமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு கமெண்ட்ஸும் சக்தியை வந்து எத்தனை பேர் அசிங்கமாக கமெண்ட்ஸ் கழுவி ஊற்றுறாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ராஜு ப்ரோ வந்து சோசியல் மீடியாவில் சொன்னதப்புறம் அவங்க ஒரு நாள் இப்படி சக்தி ஒரு நாள் திருந்தி வந்தால் கூட, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் கூட கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எத்தனையோ ட்ரோல்ஸ் வந்திருக்கு, எத்தனையோ கமெண்ட்ஸ் அசிங்கமாக வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் ரிப்பீட்டாக எடுத்து பார்க்கும்போது அவங்க மனசு தான் கஷ்டமாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக ராஜு ப்ரோ சொல்கிறபடி அவங்களோட பிரச்சனையை வந்து சோசியல் மீடியா மூலமாக ஷேர் பண்ணுற மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு அவங்க சொன்ன விஷயத்தை வந்து இதை மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை.